அவருக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. பேச விட மாட்டீங்களாடா? இங்க பாருங்க, நீங்க இப்பயே இது ஒரு சாதாரண, நான் இந்த நீ சாதாரணமா பேச தப்பா? என்னது தப்பு? இப்ப என்ன நான் எதனா சொல்லணுமா? இப்ப சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுடா. ராஜுவுடைய அப்ரோச் டு தி கேம் நேர்மையா இருந்ததாக எனக்கு தோன்றியது. அதுவும் அவருக்கு நல்லா இருந்துச்சு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆங்கர் அவங்களுக்கு நாம இப்படி உட்காந்துக்கிட்டா எப்படி இருக்குங்கிற ஒரு உருவகம் உங்க மனசுலயே இருக்கும். இப்படி வாய வச்சுக்கணும், இப்படி வாய வச்சுக்கணும். சின்ன குறும்படம் யாரு ஃபேரா இல்லன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நீங்க சொல்லல, இப்ப சொல்லலாம். டீம் போட்டு ஆடுறது எடுக்கும்போது கத்தாதது, அது எடுக்கும்போது கத்தாதது, அதுதான் ஐ see it unfair. அப்படியா? ஒன்று மட்டும் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் தேவை எனக்கு. அவன் காமிச்சிட்டானா பவர் இவனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் டிசைட் பண்ணி இது பண்ணுவான். பேசின அவ்வளவுதான், காற்று நான் கிளீன் பண்ணிக்கிறேன். அவங்க சப்போர்ட் கூட எடுக்கிறதே அன்ஃபேர் எனக்கு. அத்தியா ஒரு பதவி வந்தவுடனே நீ எங்க இருக்குங்கிறதே மறந்துட்ட. பேசக்கூடாது. நாங்க அப்படிலாம் பேசுவோம், அப்படிலாம் கிண்டல் பண்ணுவோம். நாமினேஷன் பண்ணுவோம். ஆளுமையை பயன்படுத்தி என்ன நம்பி கொடுத்த எனக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்ல நம்பி கொடுக்கல. இல்ல நான் அவன் தம்பி நம்பி கொடுத்தேன். இமான், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும் சார், பெருசா தெரியாது. நம்மால நீங்க என்னமாடா நீ? அபிஷேக் பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். நீங்க யாருங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. கோவிக்க கூடாது. உங்க கோவத்துக்கு பயந்து சொல்லல. படம், குறும்படம், அத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த கிடைச்ச 100 நாள்ல நீ தமிழ்நாடு சீம் ஆனுன்றதுக்காக பண்ற வேலைலாம் இருக்கு தெரியுமா? முடியலடா என்னால. கேட்டா பிக் பாஸ் தெரியும். ஏண்டா முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வருவீங்க, ஏன்னா ஊருக்கே தெரியும்டா உங்களை கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்க உட்காந்து போட்டோ பிடிச்சிட்டு இருப்போமா? எவன் வந்தாலும் குரங்கு வந்து போகும்போது என்ன கூட செக் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒரு அளவுக்கு மேல செக் பண்ணா எனக்கே கோவம் வரும். அடித்த வார்த்தைகள் யூஸ் பண்றது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பிட்டு காட்டணுங்கிறதுக்காக சொல்ல, அப்படி காட்டணும்னா வேற மாதிரி செய்யலாம். விமர்சகர்கள் நாம சரியா இருக்கோமாங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். நீங்க அந்த மாதிரி செஞ்சதே இல்லையா? நான் எழுதிலாம் கொடுக்கல சார் எதுவுமே. அப்படியா? எனக்கு பிரியாங்கா மேல ஒரு பாசம் இருந்துச்சு. என்ன இறந்த காலத்துல சொல்றீங்க? இல்ல இப்பவும் பாசம் இருக்குது. சும்மாவே இருக்க மாட்டியால? என்னல ஒரு இது எழுதிக்க மாட்டீங்களா? ஒக்கர கட்டைய பாரு.